ஹே கைஸ், ஐ எம் பேக் வித் another வீடியோ. அரண்மனை 4 லிட்டரலாக தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப டவுன்ஃபாலாக வந்து போயிட்டுருக்கு. எந்த ஒரு படமே வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வருஷம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டோரி வைஸாக இருந்தாலும் சரி, ஒரு பிளாக் பஸ்டர் படமே தமிழ் சினிமாவில் ஒன்றும் வரல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். மலையாளமில் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ், பிரேமாலு, ஆவேசம் சொல்லி லைனாக பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துட்டே வராங்க. பட் தமிழ் சினிமாவில் இன்னும் அந்த மாதிரி வந்து படம் வரல. அரண்மனை 4 சுந்தர்சியை விட்டு அரண்மனை 10 வரைக்கும் எடுத்துகிட்டு வர போல் 1ல் ஆரம்பித்து இப்போ 4ல் வந்து நிறுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய விஎஃப்எக்ஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அரண்மனை 3ல் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப அல்ட்ராவாக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப எடுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்ட்ராவாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அரண்மனை 4ல் வந்து லிமிட்டடாக வந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதியனோட பீஜம் சூப்பராகவே வந்து இருந்துச்சு. ஸோ ஹாரர் சீனுக்குலாம் வந்து தனித்தனியாக பீஜம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல வந்து ஒரு அம்மா சாங் ஒன்று வரும். ஸோ அது வந்து சும்மா சென்டிமெண்ட்லாம் ரொம்ப